ஹாய் ஆல், நல்லா யம்மியான டேஸ்டான பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அதோட கிறிஸ்பினஸை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பானிபூரி பப்பட்ஸ் எடுத்திருக்கேன். இது நமக்கு ஆன்லைன்லேயே இருக்கட்டும் ஆஃப்லைன்லேயுமே முக்கால்வாசி எல்லா ஷாப்ஸ்லேயுமே இருக்கும். அண்ட் இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு குக்கரில் 4லேருந்து 5 ஒரு பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வேக வைக்கும் போது உருளைக்கிழங்கு இது போல் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா நல்லா மாவு போல் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். உருளைக்கிழங்கு எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் தென் என்னோடய சேனலை நியூவாக பார்க்குறவங்களா இருக்கட்டும் அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். குக்கர்லேருந்து ஒரு 2 இல்லைனா 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு பானிபூரிக்கான பப்பட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஆயில் வச்சுருக்கோம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பப்படை பொரிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிலை நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பப்பட்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றணும். ஸோ அது போல் பண்ணும்போது தான் பப்பட்ஸ் இந்த பானிபூரி பப்பட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டனாக வரும் நமக்கு. ஸோ தட் நம்ம அந்த பானிபூரியில் அந்த ரசமாக இருக்கட்டும் உருளைக்கிழங்காக இருக்கட்டும் இது வைக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ எப்போதுமே பொரிக்கும் போது ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெதுன்னு இருக்கணும். அதில் நம்ம இந்த பப்பட்ஸை போட்டுட்டு தான் ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமுக்கு வைக்கணும். இந்த அதே போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சாலும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்பட்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். பட் எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லாக ஃப்ளாட்டன் ஆன மாதிரி அது போல் ஆயிரும். ஸோ பொரிக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும் போது நல்லா பானிபூரி பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், பானிபூரிக்கான பப்பட்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் குக்கர்லேயுமே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இதை ஆற வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே பிளேட்டில் வச்சு ஆடுறதுக்குள்ளே நம்ம போயிட்டு பானி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சியில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, காரத்துக்கு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இது போல் நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில டைம்ஸ் இது போல் நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து டார்க்கிஷ் க்ரீனில் ஆயிடுது. ஒரு சில டைம் நல்லா லைட் க்ரீனில் இருக்குது. பட் லைட் க்ரீனில் இருக்கும் போது பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அதில் லைட் க்ரீனில் இருக்கும். பட் இதில் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் ஆயிடுது. இது வடிகட்டுறது ஆப்ஷனல், வேணும்னா வடிகட்டிட்டு லெமன் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப 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 மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த சாட் மசாலா தான். ஸோ சாட் மசாலா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம். பிகாஸ் இது சேர்க்கும் போது தான் அவ்வளோ எம்மியாக இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் தென் உருளைக்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கான பானி தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு மசாலா நீங்கள் அதில் க்ரீன் பீஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பானிபூரியை இது போல் நல்லா ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை கொஞ்சமாக சேர்த்துட்டு பானி தண்ணியை நம்ம சேர்க்கும் போது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம்.
வாவ்! நல்லா யம்மியாக நல்லா காரசாரமாக நல்லா ரெஃப்ரெஷிங்கான பானிபூரி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பானி தண்ணியில் ஜஸ்ட் நம்ம அதை வடிகட்டுறதை விட அப்படியே சாப்பிடும் போது இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.